கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 66 சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 66 வசனம் 20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் என் கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை துதிப்பது நம்முடைய தலையாய கடமை. கடவுளுக்கு நன்றி செலுத்துவது அது மிக மிக அவசியமான ஒன்று. காரணம் என்ன? ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் நிலை நிற்கின்றோம். ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து வரும் பொழுது கடவுளுடைய மாறாத கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தி கொண்டே வருகின்றது. கடவுள் எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு என்னது வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி எவ்வளோ அழகாக என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு நாளைக்கு என்ன வேண்டும் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே அறிந்து நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவராகவும் நமக்கு உதவி செய்கிறவராகவும் நம்மை காப்பாற்றுகிறவரமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். இந்த கிருபையை நினைத்து, இந்த அற்புதமான இந்த அன்பை நினைத்து ஆண்டவருக்கு துதியையும் ஸ்தோத்திரத்தையும் நாம் ஏறெடுக்க மிகவும் கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். இதைதான் தாவீது பேசும் பொழுது, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் நான் கூப்பிடும் பொழுது கடவுள் எனக்கு இறங்கி செவி கொடுத்து நான் விரும்புவதை எனக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நான் இந்த உலகத்தில் எதை குறித்தும் இல்லை என்கிற கவலை இல்லாதபடிக்கு ஏற்கனவே கடவுள் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தவறாமல் எனக்கு கொடுத்து ஒரு குறைவின்றி நடத்தி கொண்டு வருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நான் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என் விண்ணப்பத்தை கேட்டு தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலகாமல் இருக்கிறார் என்று தாவீது மிக அற்புதமாய் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய கடவுள் ஒரு நாளும் நம்மை அலட்சியப்படுத்துகிற கடவுள் அல்ல. நம்முடைய குரலை அலட்சியப்படுத்துகிற கடவுள் நம்முடைய கடவுள் அல்லவே அல்ல. கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் என்று சொல்லி கொடுத்த கடவுள். பர்த்திமேய் என்ற அந்த பார்வையற்ற அந்த மனிதர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் நீ அமைதியாக இரு என்று சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம், பர்த்திமேயு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட மாத்திரத்தில் இயேசு நின்று ஒரு என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவன் அருகில் வந்த பிறகு நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று கேட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அத்தனை அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் எப்பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இன்னும் அநேக வேத வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பேச அவர் கேட்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாத ஒரு நிலை இருக்கலாம். அது வெளியில் இருக்கிறவர்களிடத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த குடும்பத்தில், நம்முடைய உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், நாம் சார்ந்திருக்கிறதான திருச்சபையானாலும் ஊழிய ஸ்தலமானாலும் அல்லது நாம் எதிர்பார்க்கின்ற இடங்களாக இருந்தாலும் ஒருவேளை அங்கெல்லாம் நம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூப்பிடும் பொழுது, நீங்கள் பேசும் பொழுது நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பளிக்கின்ற கடவுள், நம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிற கடவுள். நாம் பேச அவர் கேட்பார்.
இது தாவீதின் அனுபவத்தில் மிக அற்புதமாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவரின் ஜெபத்தை தள்ளாமலும் என் கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஆம், அன்பு கடவுளை பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளையும் நாம் முடிக்கின்ற நேரத்தில் ஒருவேளை இந்த வசனத்தை நாம் சொல்லுவோமானால், இப்படி தாவீதை போல நாம் உணர்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமானால் அது எத்தனை அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும், ஆண்டவருக்கு பிரியமாகவும் இருக்கும். ஏனென்றால் ஒரு நாளை நாம் கடந்து வருதல் என்பது நிச்சயமாகவே நம்முடைய கரத்தில் இல்லை அல்லவா? எவ்வளோ காரியங்கள் சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் எத்தனை ஆபத்துகள் நடக்கின்றது. ஆனால் கடவுள் இரக்கமாய் கண்ணின் மணி போல எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு ஆண்டவர் அதிசயமாய் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளை நாம் முடிக்கும் பொழுது படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்தீர். நான் கூப்பிடும் பொழுது எனக்கு செவி கொடுத்து எனக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆகவே உம்முடைய கிருபையினால், உம்முடைய ஆண்டவரை வழி நடத்தியதினால் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நான் சுகபத்திரமாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த நாளின் ஒவ்வொரு தேவைகளிலும் ஆண்டவரே நீர் என் கூட இருந்தீர், அதற்காக உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லும் பொழுது, கடவுள் நம் மீது எவ்வளவு மகிழ்ச்சி கொள்ளுகின்ற ஆண்டவராயிருப்பார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏதோ இது தாவீது சொன்ன வார்த்தை என்று விட்டு விடாமல் இதை நம்முடைய அனுபவமாகவும் மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையாகவே நாம் கடவுளுடைய கிருபையை உணர்ந்து பார்க்கிற பிள்ளைகள் என்று சொல்லி அது விளங்கும். தொடர்ந்து கர்த்தர் தாமே அனைவரையும் பொறுப்படுத்து நம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொரு நாளும் இடைகட்டி நம்மை பாதுகாத்து கொள்வாராக. ஆமென், ஆமென்.